தமிழர்களை வைத்து கடந்த 70 வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களை ஏமாற்றியது, தமிழர்களை வஞ்சித்ததை தவிர தமிழுக்கு எதையும் செய்யவில்லை. மாறாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு ஒதுக்கியிருக்கிறார். நமதனுடைய இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மொழி, தமிழினுடைய கலாச்சாரம், தமிழை யாதும் ஊரே யாவரும் கேள் என்று ஐநா சபையில் முழங்கியவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஸ்டாலின் மாதிரி வெளிநாட்டுக்கு கோட் சூட் போட்டுட்டு போகல, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகல. தமிழனுடைய கலாச்சாரத்தை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை பேணி காப்பது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அதனால் ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களை கொன்று குவித்த திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணியும் பல லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தாக நம்மளுடைய சகோதரர்களை கொன்று குவித்தவர்கள் இவர்கள். மீனவர்களை பாதுகாத்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். 5 மீனவர்களுக்கு, தமிழ் மீனவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களை ராஜபக்சேயோட ஒரே ஒரு ஃபோன் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் அவர்களை பத்திரமாக தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டு வந்தார்கள். ஆனால் மாறாக தமிழர்களை, பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். அதனால் இன்றைக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றி ஸ்டாலினுக்கு பேசுவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. அதே பாஜக யாரு கூடயும் ரகசிய உறவு, ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி மக்களிடத்தில் கூட்டணி வைத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பெரிய கூட்டணியாக இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரிய கூட்டணினா நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான். மக்கள் விரும்புகிறார்கள், மக்களினுடைய ஆதரவு இருக்கிறது. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், தோல்வி விளிம்பில் நின்றுக்கிட்டு எங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களோட கூட்டணி அமைச்சதுனால தான் பாஜக 4 எம்எல்ஏ சீட்டு போச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பல முறை அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய வாக்குகளால் தான் கொங்கு மண்டலமாகட்டும், தென் தமிழ்நாடாகட்டும், எங்களுடைய வாக்கு வங்கிகளால் தான், எங்களுடைய ஓட்டுகளால் தான் இங்கே கொங்கு மண்டலத்தில் அதிமுக அனைத்து இடங்களும் ஜெயித்தது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி. பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ இல்லையோ, ஏடிஎம்கே நினைக்கிறார்கள் இல்லையோ, திமுக நினைக்கிறார்கள், மக்கள் நினைத்து விட்டார்கள். மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு பிரதமர் அவர்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.